மாவட்டம் தொட்டியம் வட்டம் காட்டுப்புத்தூர் அருகில் உள்ள சின்னப்பள்ளிபாளையம், பெரியபள்ளிபாளையம், காந்திச்சிலை, உனியூர் ஆகிய பகுதிகளில் அருகில் சுள்ளிப்பாளையத்தில் அரசு டாஸ்மாக் என்ற பெயரில் கடை இருக்கிறது. அதில் அடிக்கடி மது அருந்திவிட்டு விபத்துக்கள் நடக்கிறதுனால நேற்று இரவு கூட எங்க ஊரை சேர்ந்த 2 பேர் உயிர் இறந்து விட்டார்கள். இதனால அவர்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாம் 2 பெண் குழந்தைகள் அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இந்த இடத்துல கடை வேண்டாம். வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போனாலும் எங்க போனாலும் எங்களால இந்த ரோட்ல போயிட்டு வர முடியறது இல்ல. அதனால தமிழ்நாடு அரசு இந்த கடையை உடனடியா எடுக்கணும். புள்ளிப்பாளத்துல இருக்கிற இந்த மதுபான கடைங்க. இது என்னன்னா நம்ம அரசு அங்கீகாரம் பெற்ற கடை. அதனால சிலருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு. லேடிஸும் வர முடியல, போக முடியல. ஒரு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வரீங்க சிரமமா இருக்கு. நம்ம நெரூர் பாலம் திறந்தா பிடிச்சி அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து நிறைய ஜென்ஸுங்க தண்ணி போடுறது, ரோட்ல உட்காந்துட்டு ரொம்ப அகராதி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வண்டி வாகனங்கள் போக்குவரத்து ரொம்ப சிரமமா இருக்கு. நீங்க பார்த்து இந்த கடை எடுத்துருங்க. எங்களுக்கு இந்த கடை எங்க வேண்டாம். ஆனா இதனால சிலருக்கு நிறைய எங்களோட ஊர்ல இந்த மாதிரி வயசு பிள்ளைங்க 2 பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு கொடுமையான இடமா இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த கடை வேண்டாங்க. தயவு செஞ்சு அதிகமா பெண்களுக்கு நீங்க செய்யறதா சொல்றீங்க, பாதுகாப்பு இல்ல. அதனால நீங்க இந்த கடை எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுதுங்க. ஆனா நீங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இந்த கடையை எடுத்துருங்க. நாங்கள் சின்னப்பள்ளிபாளையம் பக்கத்துல பெரியபள்ளிபாளையம் ஊர் இருக்குது. இந்த மதுபான கடையினால பிள்ளைங்கெல்லாம் காந்தி சிலையில் நிற்க முடியல, பஸ் ஏற முடியல. அக்கறையிலிருந்து அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் தான் வர்றாங்க தண்ணி போட. எல்லாரும் காந்தி சிலையில் உட்காந்துக்கிறாங்க. அதனால பிள்ளைங்களுக்கும் பிரச்சனை, பெண்களுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்குமே பிரச்சனை. நேற்று எங்கள் ஊர்லேருந்து பசங்க 3-4 பேர் அடிபட்டுட்டாங்க, 2 பேர் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் எங்களால் தாங்க முடியல. அதனால இந்த மதுபான கடை எங்களுக்கு வேண்டாம். நீங்க பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அரசாங்கத்திற்கு பண்ணிருங்க. இந்த கடை எங்களுக்கு வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துருங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் பெரியபள்ளிபாளையம் கிராமத்தில் முன்னாள் தலைவராக இருந்திருக்கேன் நான். எங்கள் பகுதியில் பெரியபள்ளிபாளையம் கிராமத்தில் ஒரு அரசு டாஸ்மாக் கடையும் இப்போ புதுசாக பாரும் கொண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த பகுதியில் இதுவரை குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்குள்ள 7-8 முறை ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இன்னும் நேற்று நடந்த ஆக்சிடென்ட்ல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 2 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதனால இந்த இடத்துல இருக்கிற பாரையும் இந்த இருக்கிற ஒயின் ஷாப்பையும் எடுத்து மக்களுக்கு, பெண்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு இந்த கூட்டத்தின் மூலியமா கேட்டுக்கிறோம். இதை மீறி தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் இந்த பகுதியில் உள்ள மக்களின் சார்பாகவும், இன்னும் இருக்கிற பொதுமக்களின் சார்பாகவும், பெண்களின் சார்பாகவும் திருச்சிராப்பள்ளி ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.